ரெண்டாவது காலம் பூர்ணம் அப்படி ஆண்டு வருது. 8 வருஷமா நம்ம ஊர்ல சங்கரமடத்துல அம்பாள் எழுந்தபடி நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. இனிமேலும் அனுகிரகம் பண்ணிட்டே இருப்பா. அவாவா பல வருஷமா பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். சில பேருக்கு லேட் ஆகும், சில பேருக்கு உடனே அனுகிரகம் பண்ணுவா. லேட் ஆகும் கவலைப்படாது, நமக்கு நல்லதா கொண்டு போறாங்க. அதனால சில விஷயங்கள் பொறுமையா இருந்தால் அனுகிரகத்தை நம்ம ஆகும். அப்படிப்பட்டதான நம்ம போன சங்கரமடத்துல 8வது வருஷம் முதல் காலத்துல கணக்கு யோகமும் மகத யோகமும் சம்ரட்சக சாத்துரிய தேவதாகத்தான். அம்பாளுடைய நட்சத்திரம் மக நட்சத்திரம். நம்ம கும்பகோணத்துல ரொம்ப மக விசேஷம். அப்படிப்பட்ட மகா நட்சத்திரம் தான் அம்பாள். அந்த மகா நட்சத்திரத்தில் தான் லலிதா உற்பவம். அம்பாளுடைய நட்சத்திரம் கூடம். அதில் அம்பாள் விஷயம் ஆடி கூடம் தெரிஞ்சிருக்கும். வளைகாப்புலாம் அம்பாள் தெரிஞ்சுக்கலாம். மகா நட்சத்திரம் அம்பாளுடைய நட்சத்திரம். காமாட்சின்னு பேரு. காமாட்சின்னா காஞ்சி உடையவர் காமாட்சி. காஞ்சி வந்து இருக்கக்கூடியவர் காமாட்சி. காமாட்சின்னா அழகான கண்களை உடையவர். கான்னு சொன்னா சரஸ்வதி, மான்னு சொன்னா லட்சுமி. சரஸ்வதியை ஒரு கண்ணாகவும் மகாலட்சுமி ஒரு கண்ணாகவும் உடையவர் நம்ம காமாட்சி. அதனால அம்பாளுக்கு இருந்த ஒரு சரஸ்வதி ஒரு மகாலட்சுமி அனுகிரகத்திலே சொல்லுங்க. சரஸ்வதியோ மகாலட்சுமியோ அனுகிரகம் சர்வமும் படிப்புகளுக்கு மகாலட்சுமி அம்பாள் கருணைக்காகவே காமேஸ்வரனை காமேஸ்வரனையே கண்ணால காமேஸ்வரனையே வச்சிருக்கா பார்த்துருக்கா. அப்படிப்பட்டதான காமாட்சி. காமாட்சினா நம்மளுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து கொடுப்பவர்கள். நம்மளுடைய இச்சைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார். கண்களால் அனுகிரகம் பண்ணக்கூடியவர்கள். காமேஸ்வரனையே நினைச்சிருக்கக்கூடியவாள் தான் பிரம்மாண்ட பிரார்த்தனை. மகாலட்சுமி ஒன்று மகா சரஸ்வதி. அப்படிப்பட்ட காமாட்சி ஊர்ல எழுந்திருக்கிறார். பஞ்சபிரேதா சனாசீனாய மகான லலிதா சகஸ்ரநாமத்தை ஒரு அம்மாவுக்கு 5 பேர் ஒன்றதான ஒரு ஆசனம். ஒரு ஆசனம் அதுல 4 கால் இருக்க முடியா. அதுல ஒன்று பிரம்மா, ஒன்று விஷ்ணு, ஒன்று ருத்ரன், ஒன்று ஈஸ்வரன், ஒன்று சதாசிவன். ஏன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ராகத்தான் பஞ்ச பிரம்மாசனம்னு பேரு. இந்த 5 பேரையும் பிரம்மா கொடுத்தது. இவாள்லாம் அம்பாளுடைய பக்கத்திலேயே நினைக்கிறான். அதனால அம்பாளுக்கு ஆசனமாவே இருக்கா. ஒரு கட்டில் இருந்ததுன்னா அதுக்கு 4 கால் உண்டு. அந்த 4 கால்ல 4 திறத்தோட பிரம்மா ஒரு கால், விஷ்ணு ஒரு கால், ருத்ரன், ஈஸ்வரன். அப்ப பலக தேவதையா அந்த பலகதா சதாசிவன் பேர். அப்படி 5 பேருமா இருக்கா. ஆனா அம்பாள் இருக்கிறதுனால அவளை ஸ்ரீரூபமா பாவிக்கிறாங்க. பிராமி, ஆரேஸ்வரி, ஈஸ்வரி. அப்படி அப்படி 5 பேர் ஸ்ரீ சுரூபமா இருக்கு. அவளுக்குலாம் அம்பாள் பக்கத்திலேயே இருந்து எண்ணம். பிரம்மாதி தேவர்கள் கூட அம்பாள் பக்கத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுனால அம்பாளுக்கு ஆசனமாயிட்டாங்க. பஞ்சபிரேதா சனாசீனாயை நமஹ. இந்த 5 பேரும் கொண்டது ஆசனம். ஆனா சதாசிவ பலகை. பலகை வந்து சதாசிவனே இருக்கிற பலகையா. அப்படிப்பட்டதான அந்த ஆசனத்துல காமேஸ்வரனும் காமேஸ்வரியும் சேர்ந்து உட்காந்து ஒரு வீட்டுல ஒன்னா சேர்ந்து இருக்கா. அப்படிப்பட்டதான காமேஸ்வரியே நினைச்சிட்டு காமேஸ்வரி தான் நம்ம காமாட்சி. நமக்கு எல்லாம் அனுகிரகம் சொல்றதுக்காகவே வச்சிருக்கா. கராங்குடி கட்டோத்பன்ன நாராயண மகாத்மா. அதாவது நாராயண தசாவதாரம் அந்த 10 அவதாரமானதும் எங்கிருந்து உண்டானது அப்படின்னு கேட்டா கராங்குடி கட்டோத்பன்ன நாராயண தசாவதாரம். கையினுடைய இடம் இருக்கு இல்லையா, அந்த முனியிலிருந்து 10 அவதாரமும் உண்டாயிருக்கு. அம்மாவுடைய பிரபாவத்தில் இந்த நாராயணனுடைய தசாவதாரமாகப்பட்டது அம்மாவுடைய முனியிலே தான் உண்டாயிருக்கு. அப்ப அம்பாளுடைய பிரபாவம் சொல்ல முடியும். மணித்வீபம்னு மேல ஒரு கிரகம், மணி சிந்தாமணி கிரகம்னு பேரு. அதுதான் இருக்கக்கூடிய ஒரு சொந்த கிரகம். அப்படிப்பட்ட சிந்தாமணி கிரகத்துல அமிர்தசாகரம் சுதாசாகரம்னு பேர். அமிர்தம் வந்து மசனம் பண்ணி ஒரு குடம் கிடைக்குமாங்கிறதுக்காக தான் எல்லாரும் தேவாலயம் வாசியை வச்சு மசனம் பண்ணி தேவாலயம்
என்னன்னா ஒரு படம் அமிர்தத்துக்காக தான் முதல் மணி நாளே, ஆனா அம்பாள் இருக்கிறது அமிர்த சாதனை, அமிர்த கடல்ல அம்பாள் இருக்கா. அந்த கடல்ல இருந்தா இந்த உலகம். இவா தேவாலயத்தை போட்டி போட்டு அமிர்தமானது தேவியினுடைய லோகமே அமிர்த லோகம். அப்படிப்பட்ட வசந்த லோகத்துல பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், ருத்ரலோகம் தான் மேல சிந்தாமணிக்கும். அதுக்கு தாண்டான ஒரு உலகம் கிடையாது. காமேஸ்வரன் காமேஸ்வரியை தவிர்த்து யாருமே தவிர காமேஸ்வரன் மட்டும்தான் புருஷஸ்வரூபம். இது எல்லாருமே ஸ்ரீரூபம் தான். பிரம்மாலேருந்து விஷ்ணுலேருந்து ருத்ரன்லேருந்து எல்லாருமே அம்பாள் உபாசம். நந்தி வித்யா இப்படிதான் பிரம்ம வித்யா எல்லாருமே அம்பாளை உபாதிச்சுதான் உண்டு பண்ணியிருக்காங்க. அம்பாளை எல்லா உலகமும் உபாதிச்சிருக்காங்க. அம்பாள் உபாசம் தான் எல்லாரும் ஸ்ரீரூபம் தான். அம்பாளுக்கு காமேஸ்வரன் மட்டும்தான் புருஷரூபம். இந்த சிந்தாமணி கிரகத்துக்குள்ள போகணும்னா ஸ்ரீயா இருந்தாதான் ஸ்ரீரூபமா இருக்கும். அதனால நம்ம எல்லாம் உள்ள போகணும்னா அம்பாள் உபாசகாலா இருக்கக்கூடிய ஸ்ரீகள் தான். யாருக்கெல்லாம் காயத்ரி உண்டாயிருக்கோ அவளாக அம்பாள் உபாசகா காமேஸ்வரன் மட்டும்தான் புருஷன். எல்லாரும் ஸ்ரீயும் வித்யாவை பார்த்து இப்போ நம்ம காமாட்சிக்கு உபசராபிஷேகம் ரொம்ப ஆனந்தமா விஜயெல்லாம் நடந்துருக்கு. முதல் கால ஆட்சி, இரண்டாவது காலம், மூணாவது நடக்கும்போது அம்பாள் கல்வியே ஆகணும் நடந்தது. உடனே நம்ம அதிஷ்டானத்துல மூணாவது அபிஷேகம் ஆனந்தமா அபிஷேகம் போகிறோம். அபிஷேகம் மகாசுவாமிகளுக்கு அபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணி நம்ம எல்லாம் மழை வந்து போகாத இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யணும். லலிதா விஷ்ணு சகஸ்ரநாமம் மணி ஆயிரத்தி அறுபடி கொடுத்தாலும் பரவாயில்ல. நம்ம அறுபடி புரிஞ்சா பார்க்கணும். அம்பாளுக்காகவும் சுவாமிக்காகவும் அதிஷ்டான ரத்னம் பண்ணிட்டு எல்லாரும் பாடணும். சாயந்தரமா தெளிவா புறப்பாடு பாடு செஞ்சது காமாட்சி போன வாட்டி வந்துடும். இந்த வாட்டி எல்லாருக்கும் சாயந்தரம் புறப்பாடு எல்லாரும் முடியும். இப்போ பூர்ணா நம்ம காமாட்சி அனுகிரகம், அதாவது பிரம்மாவுடைய தலைவர்களை கூட மாற்றக்கூடியது அம்பாளுடைய. என்னாலே பிரம்மலிலேயே மாற்ற முடியாது. ஆனா அம்பாளுடைய சின்ன மாற்றம் பிரம்மலிக்கு கூட மாற்றப்படும். அவளை உதவியான அம்பாள் அனுகிரகம், அம்மாவை கூட அனுகிரகம் கிடையாது. அவள்தான் அனுகிரகம். களவு சந்தி விநாயகம் அதை கடிகாரத்துல விநாயகர் சமயம் ஆராதிக்கிறோம். அவருக்கு அபிஷேகம், அம்பாளுக்கு அபிஷேகம், அதிஷ்டான அபிஷேகம் எல்லாம் பண்ணி அம்பாளுடைய அருகே எல்லாரும் பாத்திரமாகணும். எல்லாரும் மழை வரணும் பிரார்த்தனை பண்ணணும். காய்கறி நிறைய ஜலம் பிரார்த்தனை பூர்ணாவதி ரெண்டாவது காலம் பூர்ணாவதும் பூர்ணாவதி ஆரம்பிக்கும். எப்படி